ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னியும் ஊத்தப்பம் ரெசிபியும் எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ 10 பல் பூண்டு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். 5 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். இறக்கிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது வெங்காயம் அங்கங்கே கடிப்படும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னியும் அதுக்கு பக்காவான ஊத்தப்ப ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கார சட்னி இந்த மாதிரி